உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து விழுப்புரம் மாவட்டமும், சேலம் மாவட்டமும் தெரியல. அவர் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களை எவ்வளவு இழிவா பேச முடியுமோ அவ்வளவு இழிவா பேசுறாரு. நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியே 2029 அஸ்தமனம் ஆயிடும். அத்தோட எல்லாமே முடிஞ்சிடும். எப்படி இப்ராஹிம் ராவுத் அவர்கள் வந்து நம்மை வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறன்ற பேர்ல ஒரு எடுத்துக்காட்டாக 15 ஆண்டு காலமாக முயற்சி மட்டுமே செய்து கொண்டிருந்தால் அது வந்து ஒரு பிணம் அப்படின்ற மாதிரி சொன்னாரோ, அதே பாணியில தான் இவரும் 2029 இந்த கட்சியை அழிஞ்சிரும் அப்படின்றத வெளிப்படையா வந்து டிக்ளேர் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, வரும் உள்ளாட்சி இடைத்தேர்தல்ல உள்ளாட்சி தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையுமே மக்கள் வந்து ஏற்கக்கூடிய ஒரு நிலையில இருந்துடக்கூடாது. அப்ப இருக்கக்கூடாதுன்னா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இழிவா பேசிக்கிட்டு மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பை பெறணும். பேசும்போது யாருமே அது எதிர்ப்பு தெரிவிக்காத வண்ணம் இவங்க தொடர்ந்து பேசணும். ஏன்னா இப்ப ஆளும் கட்சி ஆயிட்டாங்க. ஆளும் கட்சி ஆயிட்டா எங்க வேணாலும் மேடை போட்டு என்ன வேணாலும் தரைக்குறைவா பேசலாம். அவங்க மீது வழக்குகள் தொடுக்கப்பட முடியாது. என்னதான் நம்ம சட்ட வழக்கறிஞர் மூலமா போனாலும் ஆனா எந்த வித நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இது தொடர்ந்து இதுதான் நடக்கும். ஆனா இந்த அரசு பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான தூய்மையான அரசு. லஞ்சம் ஊழல் எல்லாம் யார் வாங்கினாலும் உடனே நடவடிக்கை எடுக்கும் அரசு. ஆனா லஞ்சம் ஊழல் எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய அமைச்சர் அளவுல தான் நடக்கும். சின்ன சின்ன அதிகாரி அளவுல நடக்காது. இதெல்லாமே நம்ம வெளிப்படையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நாஞ்சில் சம்பத் ஐயா வந்துட்டு மிகவும் தரக்குறைவாக தமிழ் தேசியத்தை பற்றி இழிவாக பேசக்கூடிய அளவுல இளைஞர்களை மூளை சலவை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இங்க மூளை சலவை யார் செஞ்சிருக்கிறான்றது மக்கள் இந்த தேர்தலில் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதனால மூளை சலவை செய்து இந்த அரசு ஒரு 108 இடங்களை வெற்றி பெற்று ஒரு ஆட்சியை அமைக்க முடியாத சூழல்ல எதிர்கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சது எல்லாமே மக்களுக்கு நல்லாவே தெரியும். யார் மூளை சலவை செய்தான்னு தெரியும். இந்த மூளை சலவைக்கு ஒரு சில உதாரணங்களே சொல்லலாம். ஒரு பெண் சகோதரி தன்னுடைய இன்று தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்க விஜய் அவர்களின் பெயரை வந்து பச்சை குத்துறாங்க. அது பச்சையா என்னன்னு தெரியாது. அது என்ன மாதிரியான அணுகுமுறை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவங்க வீட்டுல அதை பார்த்தாங்கன்னா அவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க, இல்ல அவரை கட்டிக்க போற கணவர் அதை பார்த்தா என்ன மனநிலையில இருப்பாரு. அதை விட இன்னும் மோசமான ஒரு காணொலியை பார்த்தேன். அதை நான் காட்ட விரும்பல. தன்னுடைய மார்பகத்தின் மேல வந்துட்டு கட்சியின் கொடியை பச்சை குத்துறாங்க. இந்த மாதிரி சூழல் பெண்கள் செய்யறாங்க. ஆண்கள் கூட கிடையாது, பெண்கள் தான் விருப்பப்பட்டு இதை மாதிரி செய்யறாங்க. இதுதான் உங்களுடைய மூல சலவை. இதையெல்லாமே உங்களுடைய கட்சி ரசிக்குதா இல்ல உங்க தலைவர் ரசிக்கிறாரான்னு முதல்ல உங்களை நீங்க சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணுமே தவிர எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்களுடைய வழிநடத்தலையும் கட்சி வழிநடத்துற விதத்தையும் நீங்க விமர்சனம் செய்யறது துளியும் அருகதை இல்லைன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நாஞ்சில் சம்பத் ஐயா வந்து எந்த கட்சியில பயணம் செய்யாத கட்சியே கிடையாது. திமுகவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், பாமக பயணம் பண்ணிருக்காரான்னு தெரியல. எல்லா கட்சிகளையும் பயணம் செய்தவர் தான். கடைசியாக வந்துட்டு இங்க தாவேகால ஒட்டிக்கிட்டு இருக்காரு. தாவேகாவை நின்றுகிட்டு இப்போ அவருடைய பலத்தை காட்டி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா பேச்சாளர் கிடையாது. ஏற்கனவே இருந்த ஒரு ஆபாச சூழலில் பேசக்கூடிய தம்பி லயலாமணி அவர்கள் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு உட்காந்துட்டார். இப்ப இவருக்கு இங்க பொறுப்பு தேவைப்படுது. அங்க ஜெகதீச பாண்டியன் அவருக்கு ஒரு பொறுப்பு தேவைப்படுது. இந்த மாதிரி பொறுப்பு தேவைன்னா இவங்க தொடர்ந்து வந்து ஆபாச பேச்சுக்களை பேசிக்கொண்டு இழிவா பேசணும். ஏன்னா நடக்க போற இடைத்தேர்தலில் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் நின்றுட்டா அவரை விமர்சனம் செய்ய முடியாத சூழல் உருவாகிடக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து இப்போ விமர்சனங்கள் செய்து கொண்டு இந்த காணொலிகள் ஆவணப்படுத்தி வைக்கிறாங்க. இது ஆவணப்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு படுற ரூட் மாஃபியான்ற அந்த மாதிரி அமைப்புகள் என்ன பண்ணணும்னா இந்த காணொலிகள் இடைத்தேர்தல் நேரத்தில் இது மொத்தத்தையுமே பிரபாகண்டா பண்ண சூழல் உருவாக்குவாங்க. இதுதான் இவங்களுடைய நோக்கம். இவங்க இப்பவே எல்லாத்தையுமே ஆபாசமா பேசி வச்சுட்டு அண்ணன் சீமான் அவர்களை இழிவாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கக்கூடியது. ஆனா தொடர்ந்து ஒரு கட்சியின் தலைவரை இழிவாக பேசுவதை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்றைய முதலமைச்சர் விரும்புகிறாரா நமக்கு தெரியல. எல்லாரையும் மதிப்போட பேசணும், மதிப்போட செயல்படுத்தணும், பண்போட மாண்போட பார்க்கணும்னு சொல்ற நீங்க ஆனா இதை ஏன் ஆதரிக்கிறீங்க நமக்கு தெரியல. உங்க கருத்தியலா உங்ககிட்ட பதில் இருந்ததுன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் வைங்க. அது மேடையில விவாதங்கள் நடக்கலாம், தவறே கிடையாது. ஆனா நீங்க உங்களுடைய கட்சி மேடைகள்ல வெறும் இழிவா பேசக்கூடிய எல்லா கட்சியும் அஸ்தமனம் ஆயிடுச்சு, தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இனி வரும் காலங்கள்னா இது வந்து ஒரு மமதையில் சர்வாதிகார போக்குன்னு தான் சொல்ல முடியும். இது நீங்க தொடர்ந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக சொல்றோம் இதுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். இதுதான் நடக்க போகுது. ஏன்னா நீங்க மூளை செலவை மக்களை மட்டும் இல்ல இளைஞர்களையும் தகாத சொற்களால நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி செயல்கள் பேசுறதுனால வரும் இளைஞர்கள் கூட மாண்பா பேசக்கூடிய சூழல்ல இல்ல. அசிங்கமா பேசினா மட்டும்தான் இந்த மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழல்ல தான் நீங்க இளைஞர்களை கொண்டு போற மாதிரி தான் இருக்கு. மூத்த அரசியல்வாதியா இருக்க நாஞ்சில் சம்பத் ஐயா வாயில இருந்து எப்படி சொல்றதுன்னா கொச்சையா விமர்சனம் செய்ய சூழல்ல இருக்கிற பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஒரு இலக்கியவாதியா பேசுவாருன்னு பார்த்தா லயோலாமணியோட கூடுதலா பேசும் நிலைக்கு மாறி இருக்காருன்றதான் நமக்கு வெளிப்படையா தெரியுது. ஏன்னா அவருக்கு இப்ப பொறுப்பு தேவைப்படுது, எந்த பொறுப்பு கொடுப்பாங்கன்னு தெரியல. இருக்கிற பொறுப்பெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் எந்த பொறுப்பை நோக்கி ஓடுறாரு தெரியல. ஒரு பேச்சாளராக மட்டுமே நம்மள முடிச்சிருவாங்களான்னு நினைக்கிறாரு என்னன்னு தெரியல.
இந்த மாதிரி மனநிலையில தான் இருக்காரு நான் நினைக்கிறேன். இது வன்மையா கண்டிக்கக்கூடியது. தொடர்ந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா இவரை நாம எப்படி அணுகிறது நமக்கு தெரியல. நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு பக்கம் நாஞ்சில் சம்பத் ஐயா வந்துட்டு எதிர்கட்சியில இருக்காரு, அவர் விமர்சனம் செய்யறாருன்னா அவருடைய பிழைப்புக்காக செய்யறாரு. ஒரு மறுபக்கம் நம்ம கட்சிக்கு ஆதரவா இருந்த சில சகோதரர்கள் இப்ப என்னன்னா இடும்பாவன் கார்த்திக்கு எதிராக வந்து ஒரு இணையவழி தாக்குதலை தாக்குறாங்க. என்னன்னு கேட்டா கட்சியில இருந்து வெளியே போனவங்களை வந்து விமர்சனம் வைக்கிறது மாண்பா, நீங்க பேசுறது சரியா, அவங்க 10 ஆண்டு காலம் உழைச்சிருக்காங்க, அவங்க போய் பேசுவாங்க. 10 ஆண்டு காலம் உழைச்சாலும் இந்த கட்சியில இருந்துகிட்டு இந்த கட்சிக்காக உழைக்கணும், இந்த கட்சிக்காக பேசணும். 10 ஆண்டு காலம் நான் இந்த கட்சிக்காக உழைச்சேன், வெளியே போய் நான் விமர்சனம் வைப்பேன்னா அது துரோகத்தின் செயலா தான் பார்க்க முடியும். கொஞ்சம் அதை சிந்திக்கணும். உங்களுடைய பொருளாதாரத்தை போட்ட எல்லாருமே பொருளாதாரத்தை தான் போட்டிருக்காங்க, எல்லாருமே தன் உழைப்பை போட்டிருக்காங்க, எல்லாமே எல்லாருடைய தன்னால் என்ன முடியுமோ அதெல்லாமே அளவுக்கு மீறி செஞ்சிருக்காங்க. யாருமே இல்லைன்னா இங்க இருந்த இடத்துல மறுக்கல. தன்னுடைய உழைப்பை போட்டாலும் அது அவனுடைய பொருளாதாரத்தை விட்டு கொடுத்து தன் உழைப்பை போடுறான். அந்த மாதிரி எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து அது பண்ணாங்க, இவங்க இது பண்ணாங்க, உங்களுக்கு பேசுற தகுதி இருக்கா? தொடர்ந்து வந்து இந்த கேண்டி என்ற சகோதரி வந்து அவங்களை விமர்சனம் வைக்க வேணா, சரி அவங்க ஒரு காணொலியில அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திப்பாங்க, நம்ம தவறுதலா புரிஞ்சிருப்போங்கன்னு பார்த்தா அவங்க பேசுறத பார்த்தா அவங்க நிலைப்பாடு மாறி போயிட்டாங்கன்றது நம்ம இப்பதான் தெரியுது. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு இப்போ தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா தெரியல. தமிழ் தேசியத்துல இருந்து வெளியே போன ஆதரவாளர்கள் நிலைப்பாடா மாறி இருக்காங்களான்னு தான் நமக்கு ஒரு கேள்வி எழுது. என்ன ஒரு தகவலையும் நீங்க ஆராய்ந்து சேகரித்து வச்சு பேசுங்கன்னா அப்படி பேச மாட்டாங்க. பேசப்பட்ட காணொலிகளை வச்சு அதுக்கு ஒரு விமர்சனம் வைக்காம நீங்க பேசுறீங்களே தவிர இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு பாருங்கன்னு சொல்றோம். நீங்க பார்க்காம பேசும்போது நாங்களும் அந்த உங்க காணொலியை பார்த்து உங்களுக்கு விமர்சனம் வைக்க வேண்டிய சூழல் உருவாகும். தயவு செஞ்சு நம்ம சொல்றோம் என்னன்னா, கட்சிக்காக 15 ஆண்டு காலம் உழைச்சா கூட இந்த கட்சிக்கு உண்மையா இருக்கிறவங்க இங்கதான் இருப்பாங்க. உள்ள இருந்து அந்த கட்சியை சரி செய்ய தான் பார்க்கணும். அதுக்கு உதாரணமாகவே நான் நத்தம் சிவசங்கரன் அவர்களை சகோதரர் சொல்லுவேன். அவர் என்ன ஒரு கட்சியில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் எந்த ஒரு சூழலையும் கட்சியை விட்டு வெளியே போகல. அவர் எவ்வளவு இடையூறுகள் வந்தது தெரியுமா? அவரே அதை பதிவு பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் அவர்களால் நான் ரொம்ப துன்புறுத்தப்பட்டேன், எனக்கு செயல்படவே விடல, என்னை கட்சியே செயல்பட விடல, என்னை எல்லாத்திலையும் புறக்கணிப்பு பண்ணாருன்னு சொல்லி பல இடத்துல பதிவு பண்ணார். அப்போ வெற்றிமாறன் கட்சிக்குள்ள இருக்கிறார். அப்போ செயல்பட விடாத போது கூட அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே போல. என்னை வந்து வெற்றிமாறன் ரொம்ப தொந்தரவு பண்றாரு சொல்லி எங்கேயும் வெளியே போல. நான் கொண்ட கொள்கையில உண்மையா இருப்பேன், எந்த ஒரு சமரசம் இல்லாம நான் தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுப்பேன், யாருக்கும் விலை போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கட்சியில் நடக்கும் சில தவறுகள் நடக்குதுன்னா வெளிப்படையா பேசி அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு. கட்சியை விட்டு வெளியே போயிட்டு அண்ணன் இப்படி அண்ணன் கூட இருக்கிறவங்க இப்படி எந்த இடத்தையும் அவர் பதிவு பண்ணல. அவருடைய நிலைப்பாடு மாதிரி நீங்களும் எடுத்து நின்று இருந்தீங்கன்னா அது ஒரு வரவேற்கத்தக்கது. இவங்க எல்லாம் சொல்றது கொஞ்சம் சரியாதான் இருக்குது, நாம அப்போ கொஞ்சம் சில விஷயங்களை சரி செய்யலாம். எப்படி சிவசங்கரன் அவர்கள் தெளிவா சொல்றாரு, தன்னுடைய மாவட்டத்தை அவர் கையில கொடுத்து அந்த 6 தொகுதி அவர் சீர்படுத்தி இன்னும் வலிமையான பலத்தை நான் உருவாக்குவேன் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில், அந்த மாதிரி ஒரு கலப்பணியில அவர் தெளிவா தன்னுடைய பயணத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு கட்சியை விட்டு போனவங்க ஒரு முயற்சி எடுத்து தான் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அவங்களுடைய நோக்கம் அண்ணன் பக்கத்திலே இருக்கணும், அண்ணன் பக்கத்திலே போகணும், வரணும், அண்ணன் பக்கத்திலே வரணும் போகணும். இதே மாதிரி இருந்தா இது என்ன மாதிரியான களப்பணி? 15 ஆண்டு காலமா களப்பணி பண்ணியிருக்காங்க. 15 ஆண்டு காலம் போஸ்ட் ஓட்டி இருக்காங்களா, இல்ல மேடைகள் அமைக்கிற பணிகளை ஓடி போய் எல்லா வேலையை பார்த்துருக்காங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பொருளாதாரத்தை கையில கொடுத்து சில பணிகளை செய்யும்போது எல்லாருமே செய்ய முடியும். ஆனா களத்துல இறங்கி அடிமட்ட வேலைகள் செய்யறதுக்கு பல லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் இங்க வேலை செஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்களை உதாசீனப்படுத்துற மாதிரி தான் நீங்கள் வந்து இடுவாவன் காட்டியை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க தனிநபரை விமர்சனம் செய்யல, பல உழைக்கும் கரங்களை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுடைய நிலைப்பாட்டை மாத்துங்க. இல்ல நீங்க வந்து அந்த மாதிரி எதிர்ப்பு பதிவுகளை போறதை நிறுத்துங்க. நீங்க உங்களுடைய காணொலிகள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க பேசக்கூடியது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க பண்றது இப்ப என்ன இருக்குன்னா, தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தலை ஒரு விமர்சன பொருளாக்கணும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுவும் தவறான ஒரு அணுகுமுறை. இந்த கேண்டி சகோதரியை ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க, ஒரு தமிழ் தேசிய சிந்தனையில நீங்க இருக்கிறீங்கன்னா இடும்பாவன் கார்த்திகை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாவது பேசணும். அவர் ஒரு காணொலி போட்ட உடனே அதை எள்ளி நகை பண்ற மாதிரியே பண்றீங்க. அது எப்படி உங்களால முடியுது? அவர் சொல்றது என்ன, கட்சிக்கு உள்ள வரும்போது யாருமே அடையாளப்பட்டு வர மாட்டாங்க, கட்சியிலிருந்து வெளியே போக மாட்டோம், இவர் போனார் அவர் போனார் சொல்லும் போது உடனே என்ன சொல்றீங்க, இத்தனை ஆண்டு காலம் அவங்க உழைச்சாங்க அதனாலதான் அவங்க மக்கள் மத்தியில தெரியுறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் அண்ணன் அந்த மேடைகளை அமைச்சு கொடுத்தாரு. ஒருத்தருக்கு அமைச்சு ஒரு மேடையை கொடுத்தாருதான் கல்யாண சுந்தரம் என்ற நபர் வந்து இருந்தாருன்ற அடையாளம் நம்மளுக்கு தெரியும். ராஜீவ்காந்தி என்றவருக்கு மேடை கொடுத்து பேச வைக்கப்பட்டதுனால தான் ராஜீவ்காந்தி என்ற நபர் தெரியும். இப்ப ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரம் மேடை கொடுக்காம அவங்க மேடைக்கு முன்னாடி உட்கார வச்சு பார்த்திருந்தா அவர் தெரிஞ்சிருப்பாங்களா? அந்த காலகட்டத்தில் இன்னி வரைக்கும் மேடை ஏறாத எத்தனையோ பேர் இன்னி வரைக்கும் களத்துல இருந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் காளியம்மாள் சகோதரி அவர்கள், அவங்களுக்கும் மேடை கொடுக்கப்பட்டது, மேடையில் தொடர்ந்து பேசப்பட்டது, மக்கள் கிட்ட அப்புறம் போகப்பட்டது, அதுக்கப்புறம் தான் அவங்க பிரபலமாகப்பட்டாங்க. எல்லாருக்கும் மேடை கொடுக்கப்பட்டது. அது போலதான் களஞ்சியம் அண்ணனுக்கு மேடை கொடுக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாம இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு எதனா தெரியுமா? ஒரு மேடை நடத்தும் போது மேடையில கிட்டத்தட்ட 50-60 பேர் பேசுறதுக்கு இருப்பாங்க. ஆனா கொடுக்கப்படுறது ஒரு 10-12 பேர் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் அண்ணன் பேசணும். இவ்வளவு பேரை பேச வைக்கிறதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? எல்லா மேடைகளும் பல தம்பிமார்கள் எல்லாம் உட்கார வச்சு இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது, இவங்க எல்லாம் மேடை ஏறி பேசப்பட்டது.
இப்படி எல்லாம் பேசி பேசிதான் மக்கள் மத்தியில வந்தாங்க. மக்கள் 15 ஆண்டுகள் உழைச்சாங்க. அதனாலதான் அவங்க தெரிஞ்சு, அவங்களால தெரியல. அண்ணன் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அண்ணன் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தனால்தான் நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர், நாம் தமிழ் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் என்று ஒரு மக்கள் மத்தியில இவங்க அறிவிக்கப்பட்டாங்க. மக்கள் மத்தியில இது இப்படிதான் தெரியப்பட்டது. இப்ப நானே ஒருவன் பேசுறேன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு பொறுப்பாளரா இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில நான் தொடர்ந்து பேசுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் அவர்கள் தான். அண்ணன் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து இல்லைன்னா என்னாலையும் பேச முடியாது. முதல்ல அது தெரிஞ்சிடும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அண்ணன் அவர்கள் தான் எல்லாருக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா ஒவ்வொருத்தரும் களத்துல நின்று இருக்கிறாங்க, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா தன்னை முன்னிலைப்படுத்தி கட்சி நலனுக்காக தான். தனிநபர் தன்னை உயர்த்தி கொண்டு நான் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன், என்ன 10 ஆண்டு காலம் நான் பயணம் செஞ்சேன், எனக்கு அந்த கட்சியில சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல. என்ன ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்கல? அந்த கேள்வி எழுதல. அதை முதல்ல ஒரு கேண்டி சகோதரிக்கு அந்த மாதிரி சிந்தனையே இல்லை உங்களுக்கு. இடும்பாவன் கார்த்திக் என்ன பேசினாலும் அதுக்கு மறுப்பு பேசணும்னு சொல்லி ஒரு அஜெண்டா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி ஆன செயல்கள் எப்படி தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளப்படும்? உங்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்றதுல தெளிவா நாங்க இருக்கோம். ஆனா உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய காணொலிகள் என்ன சொல்றதுன்னா, இது வரைக்கும் நீங்க காணொலிகள் போட்டது ஒரு நடிகரோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற விமர்சனம் செய்து போட்டீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு நடிகரை ஏற்றுக்கொண்டு எப்படி வராங்கன்றதுல எங்களுக்குமே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நாங்க இல்ல. ஆனா தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட 15 ஆண்டு காலம் களத்தில் இருந்த இடும்பாவன் கார்த்திக் பேசக்கூடிய கருத்தை எப்படி உங்களுடைய நகைப்புக்குரிய கருத்தாக நீங்க பார்க்க முடியும்? அது எப்படி நீங்க ஒரு கிண்டலும் நையாண்டியா பதிவு பண்றீங்க? இதெல்லாம் கண்டிக்கத்தக்கதுதான். நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுக்கும் கேண்டி அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. இருவரும் ஒரே நிலைப்பாடு. அவர் கட்சியில் எதிர்கட்சியில இருந்து செயல்படுகிறார், நீங்கள் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் இருந்து செயல்படுற. இவ்வளவுதான். உங்களை எப்படி மாற்ற முடியும்னு எங்களுக்கு தெரியல. ஆனா மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்கள் நலனுக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் தொடர்ந்து களத்துல நாங்க நிக்கிறோம். அதே நீங்க தான் உணரணும். ஏன்னா இந்த மாதிரியான நம்பிக்கைக்குரியவர்கள் மாறும்போது, மனநிலை மாறும்போது எங்களுக்கே சில நேரத்துல சகிப்புத்தன்மை வரல, எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இவங்க தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. தேர்தல் கிட்ட வரும்போது மனநிலை மாறுவாங்க. இப்ப என்னன்னா, தேர்தல் முடிஞ்சு இடைத்தேர்தல் கிட்ட வரும்போது மனநிலை மாறுறாங்க. இவ்வளவுதான். அண்ணன் எங்க தேர்தல்ல நின்று வெற்றி பெற்று விடுவார் அப்படின்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஏற்புடையதாக தெரியல. ஏன்னா இப்ப கட்சியில இருந்து வெளியே போனவங்களுக்கு அண்ணன் சப்போஸ் நின்று வெற்றி அடைந்து விட்டார்னா வெளியே போன மொத்த பேர் முகைத்திறம் கிழிந்து விடும். அதுதான் உண்மை. அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போனவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து அண்ணனுக்கு எதிராக நிக்கிறாங்கன்றதுதான் நம்ம மனநிலையா தெரியுது. இதை நாம தான் உணர்ந்து வரும். இடைத்தேர்தல் அண்ணன் நிற்கக்கூடிய சூழல் உருவாகி வந்துடுச்சு. அப்படி அண்ணன் நின்று விட்டால் என்றால் அவர் வென்று விட்டார் என்ற செய்தியை நம்ம உறுதியாக்கணும். கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.